துவைச்ச துணியெல்லாம் மடிக்காமல் மழை மாதிரி குவிஞ்சிருச்சு. துவைச்சு கொண்டாந்து அப்படியே போட்டுறது, வேலை பிஸி அப்படின்னு மடிக்காமையே விட்டாச்சு. நம்ம வீட்டு வேலைகளில் எந்த ஒரு வேலையுமே தள்ளி போடவே முடியாது. வீடு கூட்டுறதாகட்டும், பாத்திரம் கழுகுறதாகட்டும், சமைக்கிறது, துணி துவைக்கிறதுன்னு இது மாதிரி எந்த வேலையுமே தள்ளி போடவே முடியாது. ஆனால் இந்த துணி மடிக்கிற வேலையை மட்டும் தள்ளி போடலாம். அதனாலேயே என்னவோ இந்த துணி மடிக்கிறதுனா எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. வீட்டு வேலைகள்லேயே உங்களுக்கு பிடிக்காத வேலை எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. துணியெல்லாம் மடிச்சுட்டு டைம் ஆயிடுச்சு. இருக்கவே இருக்கு 2 மினிட்ஸ் மேகி. அதை வச்சு அன்னைக்கு டின்னர் ஓட்டியாச்சு. என்னதான் நம்ம மனசுக்கு எந்த ஒரு ஃபுட்டு வந்து சாப்பிடக்கூடாதுன்னு தோணுனாலும் அதே மனசு அடவிடு எப்பாவது ஒரு தடவை தானே சாப்பிட்றோம், எப்பவுமேவா சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்க வைக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஃபுட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. பேருக்கு தான் 2 மினிட்ஸ் மேகி. அது தண்ணி கொதிச்சு வேகிறதுக்கே ஒரு 5-6 நிமிஷம் ஆயிருது. 90s கிட்ஸ் காலத்துல தான் இந்த மேகி எல்லாம் அப்பதான் வந்து என்ட்ரி ஆகுது. இதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஆசையா இருக்கும். ஆனா நம்ம அம்மாக்களுக்கெல்லாம் இது சமைக்கவே தெரியாது. இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க அவங்களே வாங்கி அவங்களே அழகா சமைச்சு சாப்பிட்றாங்க. அந்த அளவுக்கு காலங்கள் மாறி போயிருச்சு. மேகி செய்யறேன்னு தெரிஞ்சோடனே உடனே என் பையன் வந்து நானே செய்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனே செஞ்சு சாப்பிட்டான். மற்ற எந்த ஒரு ஃபுட்டு கொடுத்தாலும் இவ்வளோ ருசிச்சு சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் அந்த மேகினா என்னதானோ தெரியல, எல்லாத்துக்குமே சூப்பராக பிடிக்குது. உங்கள் வீட்டில் குட்டீஸும் அப்படியா?